Good morning students. So இன்னைக்கு 10th maths exercise 6.2ல trigonometry பார்க்க போறோம். Okay? So 6th sum. So பாருங்க, the top of a 15 meter high tower makes an angle of elevation 60 degree with the bottom of an electronic pole and angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? Okay children, so question என்ன கேட்டிருக்காங்க, the top of a 15 meter high tower. So high tower ஒன்று இருக்கு. Okay, நம்ம ஒரு tower draw பண்ணிக்கலாம். ஒரு high tower ஒன்று இருக்கு. Okay children, அது 15 meter. So அதுதான் இங்க draw பண்ணிருக்கேன். High tower 15 meter. Okay, so makes an angle of elevation 60 degree. Elevation-னா கீழே இருந்து மேலே பார்க்குறோம்னு அர்த்தம். elevation மேலே ஏறுது, கீழே இருந்து மேலே பார்க்குறோம். Okay children, ஸோ கீழே இருந்து மேலே பார்க்கும்போது அதோட ஆங்கிள் என்னது 60 டிகிரி. ஸோ கீழே இருந்து அந்த டவரை மேலே பார்க்குறோமா, ஸோ அதோட ஆங்கிள் என்னது 60 டிகிரி. வித் த, ஸோ எங்கேருந்து பார்க்குறோம், வித் த பாட்டம்னா கீழே, பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போல். ஸோ அப்போது எலக்ட்ரானிக் போல்னு ஒன்று இருக்குது. ஸோ டவருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, போல் இருக்குது. இது போல், இது டவர். ஸோ என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே, பாட்டம். ஸோ பாட்டம்னா கீழே. ஸோ போலோட கீழே இருந்து டவரோட மேலே பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஆங்கிள் என்னது 60 டிகிரி. ஸோ பேஸ்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. இது பேஸ்மெண்ட். ஸோ இது டவர், இது போல். போலோட பாட்டம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷினில். ஸோ பாட்டம்லேருந்து டவரை பார்க்கும்போது 60 டிகிரி. ஓகே சில்ட்ரன், ஸோ அதே தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது டவரு, இது ஏஇன்றது போலு. ஸோ கீழே இருந்து பாட்டம்லேருந்து மேலே பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதோட ஆங்கிள் என்னது 60 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். போலோட டாப் எது, இதுதான் டாப் மேலே. ஸோ போலோட டாப்லேருந்து டவரை பார்க்குறாங்க. ஸோ எலிவேஷன் 30 டிகிரி. போலோட டாப்லேருந்து டவரை பார்த்தா என்ன ஆங்கிள் பாருங்க, 30 டிகிரி. ஓகே, இதோட பேஸ்மெண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ போலோட ஹைட்டோட ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. போல் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஓகே, போலோட டாப்லேருந்து டவர் மேலே பார்க்கும்போது 30 டிகிரி. ஸோ அதுதான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். போலோட டாப்லேருந்து டவரை பார்க்கும்போது 30 டிகிரி. ஸோ போலோட ஹைட்லேருந்து ஒரு லைன் என்ன பண்ணிட்டோம், நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டயக்ராம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். ஸோ இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட் என்ன. ஸோ நம்ம டவருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டா 15 மீட்டர். ஸோ போலோட ஹைட் என்ன. ஓகே, ஸோ இப்போ நேம்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ உங்கள் விஷ் தான், எப்படி வேணாலும் நேம் கொடுக்கலாம் நீங்கள். ஏ பி சி டி இ கொடுத்துருக்கேன். ஸோ டவரோட ஹைட் என்னது 15 மீட்டர். இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நம்ம நேம் கொடுத்தாச்சு. ஸோ போலுக்கு நம்மளுக்கு ஹைட் தெரியாது இல்லையா, ஸோ அதை நான் பீன்னு வச்சுருக்கேன். அதேமாரி பேஸும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ போலில் இருக்கும் டவருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன தெரியாது, போலுக்கும் டவருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இல்லையா, இங்கே என்ன டிஸ்டன்ஸோ அதே சேம் தான் இங்கேயும் இருக்க போகுது, மேலேயும் இருக்க போகுது. ஸோ இங்கே எக்ஸ்னால் இங்கேயும் என்னது எக்ஸ் தான். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ போலோட ஹைட் கண்டுபிடிக்கலாம் வாங்க. லெட் பிடி பி த டவர் ஆஃப் த ஹைட். ஸோ பி அண்ட் டி தான் என்னது, டவர் ஆஃப் த ஹைட். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதோட வேல்யூ 15 மீட்டர். லெட் ஏஇ பி த போல் ஆஃப் த ஹைட். ஏவும் இயும் என்னது, போலோட ஹைட், எலக்ட்ரிக் போலோட ஹைட். ஓகே, ஸோ அதை எப்படி நேம் வச்சுருக்கோம், நம்ம அதுக்கு தெரியாத வேல்யூ. ஸோ அதுக்கு நம்ம பீன் நேம் வச்சுருக்கோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ இது எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆமாம் இல்லையா. ஸோ பாட்டம்லேருந்து மேலே பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ டாப்லேருந்து மேலே பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுது. ஸோ இதை ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிகாஸ் இந்த டவர் எப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்குங்க இல்லை சில்ட்ரன், இது 90 டிகிரியில் இருக்குது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இந்த ரேஷியோஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ் சில்ட்ரன், ஸோ ட்ரையாங்கிள் வந்ததுனால ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சி இங்கே பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம 60 டிகிரி ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 60 டிகிரி ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ 60 டிகிரி ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள் என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 60 டிகிரி ட்ரையாங்கிளுக்கு இது 60 டிகிரி ட்ரையாங்கிள் இல்லையா. 60 டிகிரி
பேஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் தெரியாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ என்னது 15 மீட்டர். ஓகே, ஸோ நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில்? ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆப்போசிட், கீழே இருந்தால் அட்ஜசன்ட். ட்ரையாங்கிளோட லென்த்தி லைன், எந்த லைன் வந்து லென்த்தியாக இருக்கோ அதுதான் ஹைப்போட்டென்யூஸ். லென்த்தி லைன்னு சொல்லலாம், ஸ்லாண்டாக இருக்க லைனும் சொல்லலாம். ஸ்லாண்டாக இருக்க லைன் கூட ஹைப்போட்டென்யூஸ். ஓகே, ஸோ பொசிஷன் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? ஆப்போசிட் 15 தெரியும். நம்ம அட்ஜசன்ட்டாக எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அட்ஜசன்ட்டையும் ஆப்போசிட்டையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் நம்ம பிக் பண்ணணும். அட்ஜசன்ட்டையும் ஆப்போசிட்டையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ ஹைப்போட்டென்யூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் எங்கே வருது பாருங்க, tan θ இருக்கு. ஆப்போசிட் அட்ஜசன்ட் tan θ இருக்கு, cot θலையும் இருக்கு, அட்ஜசன்ட் பை ஆப்போன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நான் tan யூஸ் பண்ண போகிறேன், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, ஸோ tan θ இருக்க பிளேஸில் இங்கே ஆங்கிள் என்னது 60 டிகிரி இல்லையா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டேன், 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் தான் நம்மளுக்கு என்னது, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது 15. ஸோ 15 டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது, நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா போலோட டிஸ்டன்ஸும் தென் டவரோட டிஸ்டன்ஸும் தெரியாது இல்லையா, எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? ஸோ இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி டேபிள். அதை நம்ம யூஸ் பண்ணோம், ஆங்கிள் டேபிள். ஓகே, 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90. யூ ஷுட் லேர்ன் த டேபிள். இப்போ tan θ பாருங்க, tan θ எங்கே பார்க்கணும்? நேராக 60 டிகிரியில் பாருங்கள், இங்கே தான் 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது? √3. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan 60 டிகிரியோட வேல்யூ √3. ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இந்த வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு போகிறேன், கிராஸ் மல்டிபிள். ஸோ டிவிஷனில் இருக்க வேல்யூ அந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிள், மல்டிபிளில் இருக்கிறது ஈக்குவல் சைடு சேஞ்ச் ஆச்சுன்னா டிவிஷன், ஆப்போசிட்டாக. ஸோ இது இங்கே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். இதை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஹவ் வி ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை தட் பாருங்க. 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்? 3 5s are 15, 3 5s are 15 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே ரூட் வராமல் சால்வ் பண்ணணும். ஸோ நார்மல் நம்பராக இருந்தால் நம்ம டிவைட் பண்ணலாம், ரூட்டில் இருந்தால் டிவைட் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டம் இல்லையா? ஸோ டிவிஷன் வேல்யூ ரூட்டில் வராமல் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரூட் வேல்யூவை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 3 எப்படி நான் எழுதிருக்கேன்னா √3 × √3. இப்போ பாருங்கள், ரெண்டு ரூட் வேல்யூஸை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ரூட் இல்லாமல் தான் வரும். இப்போ √3 × √3 சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ரெண்டு ரூட் இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? √3 ஹோல் ஸ்கொயர் போட போகிறேன். √3 ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணுறதுனால அதை ஷார்ட்டாக எப்படி எழுத போகிறேன்? √3 ஹோல் ஸ்கொயர், 2 டைம்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ரூட்டுக்கு ஸ்கொயர் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஸ்கொயரும் ரூட்டும் கட்டு. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 3. அப்போ √3 × √3 என்னது? 3. ஸோ 3க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? √3 × √3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3யோட வேல்யூ தான் என்னது? √3 × √3. என்னடா சடனாக √3 சப்ஸ்டியூட் பண்ணாதுன்னு பார்க்காதீங்க. 3யோட வேல்யூ தான் என்னது? √3 × √3. மல்டிபிள் இருக்க 5 டிவைடட் பை √3. ஸோ ஒரு √3 கட் பண்ணிட்டோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஸோ 5 இருக்குது, √3 இருக்குது. ஸோ 5√3. ஸோ நம்ம டிவிஷனில் இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். பிகாஸ் இதுதான் ஈஸி டிவிஷனில் இருக்கிறத விட. ஓகே, ஸோ எக்ஸ், ஸோ போலுக்கும் இருக்கும் டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் 5√3. ஸோ இதோட வேல்யூ 5√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே 5√3னா ஸோ மேலே என்னவா தான் இருக்கும்? 5√3 தான் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ இதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா? மேலேயும் என்னது? 5√3 தான். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓவர். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆங்கிள் எங்கேருந்து கிரியேட் ஆகிருக்கு? போலோட டாப்ல இருந்து டவரோட டாப் பார்த்தா நம்மளுக்கு ஒன் மோர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது 30 டிகிரி இல்லையா? 30 டிகிரி போலோட டாப்ல இருந்து பார்க்குறோம், ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பாருங்கள். இங்கே பேஸ் தெரியும், எக்ஸ் தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி பி, இது சி, இது வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? ஏ மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் என்ன? நம்மளுக்கு ஆப்போசிட் ஃபுல்லாக தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? 15 மீட்டர். ஃபுல் வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? 15 தெரியும். பிசி மட்டும் என்னன்னு தெரியாது. ஸோ பிசி மட்டும் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஈஸி தான். ஸோ ஃபுல் வேல்யூ 15 இல்லையா? ஸோ என்ன பண்ண போகிறோம்? இதிலேருந்து இந்த சின்ன டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிசி கிடச்சிருமா? ஃபுல்லேருந்து இந்த சின்ன டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும்.
எப்படி சி இங்கே பாருங்க. ஸோ ஏஇயோட வேல்யூ நம்ம பின்னு வச்சுருக்கோம், போலோட வேல்யூ. ஸோ இங்கே பினா இதே டிஸ்டன்ஸ் தான் என்னது இங்கே இருக்குது, இதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பினா இந்த ஆப்போசிட் வேல்யூவாக என்னது பி தான். எஸ் நோ சில்ட்ரன், இங்கே பினா இந்த ஆப்போசிட் வேல்யூவாக என்னது பி தான் நம்மளுக்கு. ஸோ சேம் இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே ஃபாலோ ஆகுது. இங்கே பினா இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம பின்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 15. இந்த 15லேருந்து இந்த பியை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிசி கிடச்சிரும். 15 மைனஸ் பி. ஸோ இங்கேருந்து வர டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், 15 மைனஸ் பி. ஸோ டோட்டலாக வந்து 15. இந்த 15ல் நான் வந்து இந்த பாதி டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டா, இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆமாம் இல்லையா? ஸோ டோட்டல் 15லேருந்து இந்த பாதி டிஸ்டன்ஸ் பியை மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னது 15 மைனஸ் பி. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 15 மைனஸ் பி. அட்ஜசன்ட் என்னது எக்ஸ். ஸோ அதேமாதிரி அட்ஜசன்ட் இருக்குது, ஆப்போசிட் இருக்குது. அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் இருக்க ஃபார்முலா என்னது tan தீட்டா காட் தீட்டா. ஸோ நம்ம டேனே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் தான் என்னது பிசி இல்லையா? ஸோ பிசி. அட்ஜசன்ட் வந்து ஏசி. ஓகே, பிசி ஆப்போசிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 மைனஸ் பி, அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம் இல்லையா? ஸோ 15 மைனஸ் பி டிவைடட் பை ஏசி தான் என்னது கீழே பேஸ். டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இங்கே 5√3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 5√3. ஸோ 5√3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, கிளியர்? ஸோ இந்த சைட் பாருங்கள், tan 30 டிகிரியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அகைன் டேபிள் வாங்க. tan 30 டிகிரி இங்கே தான் 30 இருக்குது. 30 கீழே பாருங்கள், டேனுக்கு நேராக 1/√3. ஸோ 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த சைடு என்ன கண்டுபிடிச்சோம், ரைட் சைடு 15 மைனஸ் பி டிவைடட் பை 5√3. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டிவிஷன் வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். டிவிஷன் இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிள் மேலே வந்துடும். ஸோ 5√3 டிவைடட் பை √3. ஸோ √3 கட் ஆகிடும். ஓகே, கிளியர்? ஸோ ரிமைனிங் இருக்க 5 ஈக்குவல் டு 15 மைனஸ் பி. ஸோ நவ் ஈஸி டு சால்வ். இப்போ பாருங்கள், பிஏ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், 5 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 5 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5 ஆகிடும். மைனஸ் பி அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் பி ஆகிடும். ஸோ 15 மைனஸ் 5 என்னது 10. ஸோ பி தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் போலோட நேம் பின்னு வச்சுருக்கோம். ஸோ பியோட வேல்யூ 10 மீட்டர். ஸோ எலக்ட்ரிக் போலோட டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு 10 மீட்டர். ஓகே சில்ட்ரன், ஸோ எலக்ட்ரிக் போலோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.